இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு எழுச்சி மனப்பான்மையில் இளைஞர்களோ சரி யாரோ சரி இருப்பார்கள். கைது செய்யப்பட்ட பின்னர் முழுமையாக அவர்களுடைய மனநிலை மாற்றம் வர்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில். உண்மையிலே அப்படியான மனநிலை மாற்றம் வந்திருக்கின்றதா, அல்லது அவர்கள் அதே எழுச்சியோடு தான் தொடர்ந்தும் பயணிக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஒரு தெளிவுத்தன்மைக்கா நான் பொதுவாக சொல்வதாக இருந்தால் அந்த சில்லிங் எஃபெக்ட் என்றது அதைத்தான் சொன்னேன். அதாவது வெளியில் நாங்கள் ஒரு 4 சுவருக்குள் அடைக்காத மட்டும் நாங்கள் எங்களுக்கு சில நேரம் இந்த சட்டம் பாயும்போது வர பாதிப்புகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் ஒருவர் மேல் பாயும் போது எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகிற ஒரு தன்மை இருக்குது. எவ்வளவு நாள் நான் உள்ளுக்கு இருக்க போகிறேனோ, என்னை வெளியில் விடுவார்களோ, இவ்வாறு இருக்க பல திசைகளில் இருந்து பல குரல்கள் இருக்கும். இவரை இப்படி இவ்வளவு நாள் வச்சுருந்தாங்க, இவருக்கு இப்படி நடந்தது, இப்போ இப்படி செய்துச்சுன்னா. இதில் பலரும் இதில் செல்வாக்கு செலுத்த விரும்புவினோம், பலரும் இதை என அரசியலாக்க விரும்புவினோம். ஆகவே ஒரு 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 என்ன செய்வது, அது பாதிக்கப்படுபவர்களுக்கு அவர்கள் மீண்டும் ஒரு கோண பண்ணப்படுற ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மீண்டும் சொல்லுவேன், நாங்கள் மிகவும் 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 கவனமாக இந்த வரலாற்றை கடத்தும் வேலையை செய்யணும். இன்னும் உண்டு, இந்த பிடிஐ நிச்சயமாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிடிஐ இருக்கு மட்டும் அது நாட்டினுடைய ஒரு சட்டம், அதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். ஆனால் இந்த சட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது முக்கியம். நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் சில நேரம் போலீஸாருக்கு எதிராக முறைப்பாடு செய்யலாம். போலீஸார் லஞ்சம் வேண்டுகிறார்கள், அவ்வாறெல்லாம் சொல்லலாம். அதற்காக இல்லை இவர்களாக என்ன பிடிக்கிறது என்று போட்டு ஹெல்மெட் போடாமல் டிராஃபிக் லைட்டில் நிற்காமல் நாங்கள் லேசில் போக மாட்டோம். இரண்டாங்களுக்கு தெரியும், அங்கால போனோன்னு பிடிச்சா அதில் வர அலக்கழிவு அதனுடைய ஒரு 1000 மடங்கு, அதை விட ஒரு 1,00,000 மடங்கு அலக்கழிவு தான் இவ்வாறான சட்டம் பயக்க வரப்போகுது. எங்களுக்கு அது ஏன் தெரியலைன்னா அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு எங்களுக்கு ஒரு வாகனம் சார்ந்த சட்டத்தின் விழிப்புணர்வு இருக்கிறதால நாங்கள் என்னதான் வீரமான ஆளாக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவோம். என்னதான் நாங்கள் கெத்து காட்டினாலும் 50 km/h தான் போவோம் ஒரு டவுன் ஏரியாக்கள். ஆனால் இதே விஷயத்தை இந்த பயங்கரவாதம் சார்ந்த விஷயங்கள் என்று அவர்கள் எதை கூறுகிறார்களோ அதில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. இது கட்டாயம் இளைஞர்களும் சரி, இந்த உரிமைசார் வெளியில் வேலை செய்பவர்களும் அறிவூட்டப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது.